ஸோ நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாண்டியிலேருந்து பெட்ஷீட்லாம் வாங்கி இப்போ தான் வந்தோம். அப்புறம் ஒரு 5 இல்லை 10 தார்பாய். வெயில் நாளில் அந்த கூரை விட்டு உள்ளார வெயில் அடிக்குதான், மழை நாளில் மழை டைமில் தண்ணி உள்ளார ஊற்றுதான். அதுக்கு ஒரு 5 தார்பாயில் ஒரு 10 தார்பாய். அப்புறம் அந்த 2 வீட்டுக்கு வந்து சோறுலாம் கட்டணும். ஸோ அதனால் ஏதாவது உதவி பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து சண்டே vlog. கடைக்கு கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து சொல்லிட்டேன், ஆனால் இந்த மாதிரிண்ணா தூங்கு தவிர அம்மா இன்னைக்கு ஸ்பெஷலாக என்னன்னா நாங்கள் டிஃபன் செய்ய போகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு டிஃபன் செய்ய. ரொம்ப நாள் கழிச்சுலாம் இல்லை, எல்லாருமே காலையில் எழுந்தால் என்ன பண்ணுவாங்க, டிஃபன் தான் செய்வாங்க. பட் நாங்கள் வந்து இது வரைக்கும் டிஃபனே செஞ்சதில்லை. இன்னைக்கு தான் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் டிஃபன் சாப்பிடுவோம், அப்புறம் என்ன தான் சாப்பிடுவீங்க காலையிலன்னா எங்களுக்கு ஹோட்டல்லேருந்து வந்துடும். எங்கள் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அம்மா வந்து செஞ்சு நாங்கள் அங்கே வேலை செய்வோம். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு ஹோட்டல்லேருந்து எடுத்துறோம். அம்மா கையில் நான் வந்து எங்கள் அம்மா கையில் செய்யறது நான் டெய்லி சாப்பிட்டு பழகிட்டேன். இன்னைக்கு வந்து நானே செஞ்சு சாப்பிட போகிறேன். அது என்னன்னா சப்பாத்தி. ஓகேவா? ஏன்னா டெய்லி இட்லி தோசை பூரி இதே சாப்பிட்டு வந்து போர் அடிக்குது. அதனால வந்து சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பட்டு சப்பாத்திலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாரி, மாவு இன்னைக்கு ஹோட்டல் இருக்குமா என்னன்னு தெரியல. ஹோட்டல் இருந்தாக்கா ஹோட்டல் வேலைக்கு போவோம். ஏன்னா இன்னைக்கு சண்டே. எங்க ஹோட்டல் இன்னைக்கு லீவு. வச்சன் ஏந்து வரான். ஆமா, போயிட்டு ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சரியா? ஆனா எங்க ஹோட்டல் வந்து இன்னைக்கு லீவு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவங்க போற ஹோட்டல் வந்து இருக்கான்னு தெரியல. ஆமா, அது ஹோட்டல் இல்லைனாக்கா நம்ம இன்னைக்கு வந்து பாண்டிக்கு போற வேலை இருக்கு. அங்க எதுக்காக போறோன்றதை நீங்க பாருங்க. ஹோட்டல் இருந்தா ஹோட்டலுக்கு போயிடும். சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம் அதான் vlog. ஓகேங்களா? ஆமா, இப்போ நான் வந்து சப்பாத்தி பண்றதுல வந்து இறங்கிடுறேன். வச்சன் தூங்க வச்சேன். அவனுக்கு வந்து ஃபீவர் இல்லையா, காலையிலே தூங்க வச்சுட்டேன். சரி, எழுந்ததும் டிஃபன் ஊட்டலாம். ஆனா நாங்க பேசுற சத்தம் கேட்டு எழுந்து ஓடியாரான் வெளியில. சரி, ஓகே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் யாரா புதுசா பாக்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. எதுக்கு காத்தி மாசம் காத்தி சுத்தவா? காய வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் வந்து கூக்கம். பேரனுக்கு ஒன்று என் பேச்சின்னு கேட்டுங்க. அதுக்கு ஒன்று பனை மட்டை விட்டு இந்த பழம் நோண்டி கொளுத்தி ஓலை மட்டை போட்டு மூட்டி ஓலை மட்டை வைக்கங்க. அப்படியே நான் 3 நாளாக தீக்குவேன். 3 நாளைக்கு 3 காத்தி இந்த கார்த்தி தீபம் வருது இல்லை, அதுக்கு வந்து கார்த்தி சுற்றுறதுக்காக இது ரெடி பண்ணுறாரு அப்பா. பெருசு தான் வந்து குடிக்கும் பாரான். ரொம்ப நேரம் குடிக்கிட்டோம், அப்புறமேட்டா நீ குடி. இவர் நல்லா தீனி சாப்பிட்றாரு. அதுங்க சாப்பாடு சாப்பிட்டுதாரு, இது பாலை கொடுக்க மாட்டேங்குது. ஆமாம். அப்பா அங்கே கார்த்திகை தீபம் வருது இல்லை, அதனால கூக்கா ரெடி பண்ணுறாரு. அது எத்தனை அந்த 1 மாதத்துக்கிட்ட ஆகுது. வெயில் அடிக்க மாட்டேது. சரியா? வெயிலில் வந்து காய வைக்கணும். காய வச்சு கார்த்திகை தீபத்தப்ப அதை ரெடி பண்ணுவாங்க. அதில் கிழங்கு இருக்கா? எடு பாப்பா. பள்ளம் நோண்டணும். அது ஒரே ஒரு பனங்கொட்டை யாரும் சாப்பிட்டு போட்டுக்கிறாங்க. அதில் வந்து பனங்கிழங்கு இருக்குன்ட்டு நோண்டுறாரு. இருக்குமா இல்லை இருக்காதா பார்ப்போம். உப்பு போட்டியா? சரி, ஓகே. இவ்வளோ போட்டேன். சரி, ஓகே. போதுமா? போதும். குருமா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? அப்போ சாப்பிடலாமா? சப்பாத்தி போட்டு எடுத்தா தான் சாப்பிட முடியும். அது பிஞ்சி தான்ப்பா, உடுப்பா. ஒரு கிழங்கு எடுத்து என்னப்பா பண்ண போறா? நறுக்க சோறு நிறையா இருக்கும். அப்பப்போ எடு, நறுக்கி கொடு. இப்போ முத்தந்து தான்ப்பா அது. முத்தந்து தான். அதான் அது நல்லா கெட்டியாக இருக்குது. சரி, அது சோறு எடுத்து கொடு.
போட்டு மாவெல்லாம் போட்டு ஊற வச்சிட்டியா பட்டை? 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரம் ஆச்சா? கொஞ்சம் திக்காக இருக்கணும் பட்டை. இது கட்டியா வைக்கவா? கூழ் மாதிரி கூழ் மாதிரி வலிச்சு வச்சு நக்கணுமா? இப்படி இருந்தாலும் மட்டும் நல்லா இருக்கும். சரி மாவு. சரி உனக்கு எத்தனை சப்பாத்தி? எனக்கு ஒரு 4 சப்பாத்தி. எனக்கு ஒரு 10 சப்பாத்தி. அப்பாவுக்கு ஒரு 3 சப்பாத்தி. மொத்தமா 10 சப்பாத்தி போதும். சரி அம்மாவுக்கு ஏதாவது? அம்மாலாம் சாப்பிட மாட்டாங்க. அம்மா சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து நாங்க டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா பார்க்க தான் போறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். பாண்டிக்கு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மா பார்த்துட்டு பாண்டிக்கு போயிட்டு ஒரு 30-40 பெட்ஷீட் எடுக்க போகிறோம். விலையை பொறுத்து. விலை எங்க பட்ஜெட்ல இருந்தா 50 கூட எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா ஒரு 40 அப்படி. ஓகேவா? ஆமாம். ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. அவங்க ஏரியாவில் வந்து ஒரு 30-40 வீடு இருக்கு. ரொம்ப கஷ்டமான வீடாம். தண்ணிலாம் இன்னமும் நிற்கிது அந்த வீட்டுலாம். அவங்களுக்கு வந்து பெட்ஷீட். ஆமாம். அவங்களுடைய வாய்ஸ் போட்டு காட்ட முடியுமா பட்டு நம்ம வீடியோவில்? தெரியலையே. சரி ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜ். அதை நாங்க எப்படி வீடியோக்குள்ள கொண்டு வர்றது பார்ப்போம். அந்த அளவுக்கு தெரியல பாப்பா, அது வரைக்கும் வச்சு பார்த்ததில்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சப்பாத்தியை உருண்டை மட்டும் தான் நான் பண்ணுவேன். அது வந்து உருட்டுறதெல்லாம் பட்டுடைய வேலை. நான் பண்ணா அது மாடலா போகும். அது ஒன்று மட்டும் வைக்கிறதா? சுட்டு சாப்பிடலாமா? கை பார்த்து. என்ன இருக்கா? சோறு. கை பார்த்து. சோறு இருக்குது. பனங்கிழங்கு பனம் சோறு. ஆமாம் நல்லது பட்டு. இது உடம்புக்குலாம் நல்லது, அவ்வளோ நல்லது. நீர் சத்துலாம் இருக்கும் அதில். இது ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கு. ஆமாம். கல் உனக்காக வெயிட் பண்ணுமா? எவ்வளோ நேரமாக காயுது. இதுக்கப்புறம் நீ தான் செஃப்பு, சப்பாத்தி செஃப்பு. ஒழுங்கா வந்து உருட்டு. சப்பாத்தி செஃப் கிரி வாழ்க. வேற இல்ல பட் இதுல மாவு நிறைய போட்டா அதனால தட்டுற. இங்க பாருங்க, நான் ஒண்ணு போட்டு எடுத்துட்டேன். ஆமா சூப்பரா நீ செஞ்சிடு. வா வந்து உருட்டு வா. வைக்க முடியும். ஐயோ புஸ்ஸுன்னு வந்தது பட் நல்லா. ஏய் சூப்பர். You are also chef. You know. You are also chef. Yes. அதே இதே மாதிரியே சொல்லி என்ன அடுப்புங்க. சரி போடு பட்டு நல்லா வேக விடு பட்டு. இங்க உருட்டுறாங்க அங்க போடுறாங்க. என்னப்பா மீன்? வந்த மீனை விட்டுட்டு என்ன போய் மீன் வாங்கினீங்களான்னு கேக்குறீங்க. வீட்டாண்டே மீன் வருது, அதை விட்டுட்டீங்க. போதுமா? சப்பாத்தி பல்லு இல்ல சாப்பிட முடியாது வேற. பட்டு இப்ப கட்டியதான் பட்டு இருக்குது. முதல்ல சொன்னேன் நான். முதல்ல தேங்காய் அரைச்சு ஊத்துல. தேங்காய் அரைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் தான் கட்டி ஆகும் புடி. சரி ஓகே. சரி 2 சப்பாத்தி சாப்பிட்டு வச்சுக்கோ. எனக்கு ஒரு சப்பாத்தி. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. ஆல் டைம் ஃபேவரட் மை சப்பாத்தி. கொஞ்சம் காரமா இல்ல? காரமா இருக்கா? எனக்கு அப்படி தெரியுது. நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் அந்த இட்லி தோசை தான் சாப்பிடுறோமா, அதனால தான் சப்பாத்தி பண்ணேன். உண்மையாவே 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி சாப்பிடுவேன். இப்போ வந்து பட்டு வந்து சொன்னாங்க நான் 7 சப்பாத்தி சாப்பிடுவேன்ட்டு. நான் அதுக்கு மேலேயே சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நாங்கள் அந்த அளவுக்குலாம் பண்ணல, கரெக்டாக பண்ணியிருக்கோம். அப்புறம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். மெயினாக வந்து 2 நாளாக அம்மாவை பார்க்கலையா, அதனாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதனால் அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கிறோம். என்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா.
அதனால் அம்மா வந்து கூட இருந்து பார்த்துக்குறாங்க. ஸோ அதனால் அம்மாவை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு மீன் குழம்பு கொடுத்துட்டு நம்ம அப்படியே பாண்டிக்கு போகலாம். அப்புறம் கமெண்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, ஏன் வந்து ராஜுடைய அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை சண்டைனால பேச மாட்டாங்க, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க எங்கள் கூட. என்ன பிரச்சனைனா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால வீட்டில் வந்து பிரச்சனை வருமா. ஸோ அதனால் வந்து ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இல்லை, அம்மா தான் வந்து அண்ணனை பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு போடுறதுலேருந்து அவங்க மாமாவுக்கு ஏதாவதுன்னா பார்க்குறதுலேருந்து எல்லாமே அம்மா தான். இப்போ வந்து அம்மா தான் கூட இருந்து பார்த்துக்குறாங்க. தனி சரி வந்து இன்றைக்கி டெய்லியும் எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கு. போகலாமா? போகலாம். கதிர்காமம் ஹாஸ்பிட்டல், ஜிஹெச், இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். 2 பேருக்கு கரண்டி குழம்பு நீ 80னா 80, 85, 85னா 85, 90, அதுதான் அப்படி தான் வரும். அதில் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம்? அந்த சைடு போனோம், லெஃப்ட் சைடு தானே சொல்லி நமக்கெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடுமா, அவங்களுக்கு தான் தெரியும். மட்டும்தான் இருக்காங்க, பொம்பளைங்க மட்டும்தான் இருக்காங்க. போயிட்டு இதுல எமர்ஜென்சி வார்டில் போய் பாருங்கன்னாங்க. அட்டை பதிய மாட்டாங்களாம். ஆதார் கார்டு தரலையே. கேட்பாங்க. போன சனிக்கிழமைலேருந்து விட்டு அடிச்சு இன்னும் நல்லா ஆகலன்னு சொல்லுவோம். ஆதார் கார்டு கேட்பாங்க. கேட்பாங்க. போன சனிக்கிழமைலேருந்து விட்டு அடிக்கணும். ஆயா நீங்கள் தான் 2 நாளாக ஆயா ஃபுல்லாக நினைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து அப்பா இருக்காங்கல்ல, இவங்களுடைய சின்ன அக்கா. பெரிய அக்கா வந்து அங்கே இருக்காங்க, எடச்சேரி கிட்ட குஞ்சுமங்கலம். இவங்க வந்து சின்ன அக்கா. இவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இவங்க பேர் வந்து தனுஷ்கோடி. ஆமாம், டிஃப்ரெண்டாக. இது சொல்றியா அவங்ககிட்ட சொல்றியா? இதுலையா? ஆமாம். ப்ளஸ் நாங்கள் இப்போ வந்து பாண்டிச்சேரி தான் வந்திருக்கிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, அம்மாவை பார்த்துட்டு நேராக வந்து பெட்ஷீட் வாங்க வந்து. ஆமாம், நம்ம வந்து அதான் ஒரு 2 நாளாக வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து போர்வை ஒரு ஊரில் வந்து ரொம்பவே கஷ்டமாக சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துதா. சரி, அதனால் வந்து ஒரு 30-40 போர்வை வாங்கி தரணும் அப்படின்றத வந்து நமக்கு உதவி பண்ணவங்களுடைய ஆசையும் எங்களுடைய ஆசையும் அதுதான். ஸோ அதனால் வந்து போர்வை வாங்கி எடுத்துகிட்டு போனால தான் பாண்டிக்கு வந்திருக்கோம். ஓகேவா? கடை தேர்வு தான் நாங்கள் நிற்கிறோம். அது என்ன கேட்குறாங்க, சினிங்கிட்டே இருக்கா. அவன் கண்ணுக்கு எதிராக அழகாக இருக்குது, எல்லாத்தையும் கேட்பா அவன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அப்படியே பெட்ஷீட்லாம் அப்படியே வேலையெல்லாம் கேட்டு வாங்கி வச்சாச்சு. 30 பெட்ஷீட் வாங்கியிருக்கோம். அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு இதுதான், இவ்வளோதான் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்மளுக்கு தான் இப்போ இதை வந்து கட்டி கொடுப்பாங்க. அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். சரியா? ஓகேவா? வாங்கிட்டு போகலாம். ஏன்னா சீக்கிரமாக போகணும். தம்பி காலையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு. ஆமாம், கொடுத்துடலாம். போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? வாங்கிட்டு 100 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியிலேருந்து பெட்ஷீட்லாம் வாங்கி இப்போ தான் வந்தோம். அப்புறம் ஒரு 5 இல்லை 10 தார்பாய். வெயில் நாளில் அந்த கூரை விட்டு உள்ளார வெயில் அடிக்குதான், மழை நாளில் மழை டைமில் தண்ணி உள்ளார ஊற்றுதான். அதுக்கு ஒரு 5 தார்பாயில் ஒரு 10 தார்பாய். அப்புறம் அந்த 2 வீட்டுக்கு வந்து சோறுலாம் கட்டணும். ஸோ அதனால் ஏதாவது உதவி பண்ணுங்கள். நீங்களே கூட நேரடியாக கூட யாருக்காவது உதவி பண்ணுங்கள். அதில் வந்து கண்டிப்பாக பெரிய திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாளைக்கு இந்த போர்வையெல்லாம் நாளைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.